Hello cuties, good morning. Today we are going to the class 6th standard English grammar articles. First of all we can see introduction. Language is a vehicle of our thoughts. First of all நம்ம grammar கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாங்குவேஜை த்ரூவாக கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் கிராமர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஃப்ளூவன்சியாக நம்ம இங்கிலீஷ் பேசவோ அல்லது ரைட் பண்ணவோ முடியும். வெஹிக்கல் இஃப் அ பர்ஃபெக்ட் கண்டிஷன் டெலிவர்ஸ் த குட்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒரு லாங்குவேஜை பேசணுமோ இல்லை ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்ஃபெக்டான கிராமரை நம்ம கற்றுக்கிடக்கணும். லாங்குவேஜ் இஸ் ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் தாட்ஸ் இன் ப்ராப்பர் சென்ஸ். ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒன்லி வந்து ரைட்டிங் அண்டு ரீடிங் ஸ்கில்ஸை மட்டும் கொடுக்கல, அது LSW சொல்லுவாங்க, LSRW, த லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த 4 ஸ்கில்ஸுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். வென் we want to express what we think we deliver in the form of speech. ஒரு லாங்குவேஜை நம்ம பேசணுமோ ரைட் பண்ணுமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிராமர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ், நம்மளோட சென்ஸ், நம்மளோட மைண்டில் என்ன இருக்குதோ அதை வந்து ஒரு லாங்குவேஜ் மூலியமாக தான் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் வந்து நமக்கு தமிழில் என்ன லெட்டர்ஸ் இருக்குது அது எல்லாமே தெரிஞ்சுதான் மட்டும்தான் we will speak தமிழ். அதே போல் தான் சேம் லைக் திஸ் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கிராமர் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கான்ஸ்டியூட் டு அவர் ஸ்பீச். ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிற ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே ஒவ்வொரு பேசிக் கிராமர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா நம்ம வந்துட்டு தமிழில் என்ன ஆக்காக்கி கற்றுக்கணும், தென் காங்கானாச்சா, அந்த மாதிரி நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்னா நமக்கு பேசிக் ABCDலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஹிந்திக்கு அதே மாதிரியே சேம் ஹிந்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் இந்த ஆக்காக்கி காங்கனாச்சா இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் சேம் லைக் திஸ் இங்கிலீஷ். சச் வேர்ட்ஸ் as per traditional grammar are classified based on 8 parts of speech. ஸோ இந்த கிராமர் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ட்ரூவாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த 8 ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ 5 ப்ரொசீஜரில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 4 ப்ரொசீஜருக்கு மேலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 8 ப்ரொசீஜர் வாட் இஸ் இஸ் நவுன், ப்ரனவுன், adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. 8 parts of speech explains not what we words but on the message of the word. இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 4 டாபிக்ஸ் ஆஸ் கம்ப்ளீட்டட். நவுன் பார்த்துருப்போம், adjective, verb, adverb. நான் we can see இதில் வந்து நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிக்கல். ஸோ இதில் ஆர்டிக்கல் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகலை, பட் இருந்தாலும் இந்த சேம் லைக் திஸ் இதில் 8 + 1 இஸ் இதில் வந்து நமக்கு ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். திஸ் இஸ் புக் இஸ் ரிட்டன் பை மகாத்மா காந்தி. ஸோ நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ஜஸ்ட் இன்ட்ரோ பார்த்தாச்சு. now we can see articles. So articles, the words a, an and the are called articles. நம்ம articles நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் place, things இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நவுன் அப்படின்னா place, things, anything இதெல்லாம் எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நவுன் சொன்னோம். இதுவே adverb அப்படின்னா set of words modifies verbs, adjective and other இதெல்லாமே நம்ம தான் சொல்லுவோம் adverb அப்படின்னு சொல்லுவோம். சேம் லைக் திஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா adjective அப்படின்னா நம்ம வந்துட்டு adjective means describing words அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ now we can see articles அப்படின்னாவே என்ன இருக்கும் அப்படின்னா 3 words தான், ரொம்ப ஈஸியாக மைண்டில் வச்சுக்கக்கூடிய a and the, இதுதான் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூஸஸ் எங்கெங்கே யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் நார்மலி யூஸ் பிஃபோர் நவுன்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம எங்கே எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஃபோர் நவுன்ஸ், அதாவது நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ். A and an are called indefinite articles. அதாவது ஏவும் ஆனும் வந்துட்டு இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், அதாவது வரலாம் வராமலையும் போகலாம் இந்த மாதிரி வந்துட்டு.
த இஸ் நோன் அஸ் டெஃபினைட் ஆர்டிக்கல். நிச்சயமாக வரக்கூடிய அந்த த அப்படிங்கிறது வந்துட்டு டெஃபினைட் ஆர்டிகல்ஸை வரும். கண்டிப்பாக அது வரும், அந்த இடத்துலனாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அ புக் பிஃபோர் நவுன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பாருங்கள், அ புக், அ டேபிள், அ பென், அ ட்ரீ, எ ஹவுஸ், அன் அம்பர்லா, an orange, an innocent man, an apple, an infant. So the above words refer to any of its kind. Such articles are called indefinite articles. இதெல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, indefinite articlesல வரக்கூடிய இந்த a and an இதெல்லாமே indefinite articlesல வரக்கூடிய ஒன்று. These indefinite articles stand before only singular form of nouns. இது எல்லாமே வந்துட்டு சிங்குலரில் தான் வரும், ப்ளூரலில் வராது. a book, a booksன்னு வராது, a book அந்த மாதிரி தான் சிங்குலர் ஃபார்மில் தான் வரும். And is used only before words with a vowel as the first letter AEIOU. ஸோ நமக்கு வந்து இந்த வவல் லெட்டரில் தான் வந்துட்டு இந்த ஆண்டுக்கு முன்னாடி வர வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த வரக்கூடிய நவுன் வந்துட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வவல் எதுன்னு பார்த்தோம், AEIOU இதெல்லாம் வந்து நமக்கு வவல் லெட்டர்ஸ். ஸோ இந்த வவல் லெட்டர்ஸில் இது ஸ்டாண்ட் ஆகும், வரும். எக்ஸாம்பிள், he is an honest man. ஸோ பாருங்கள், an honest man. Example, I am late by an hour. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு AEIOU ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரும், vowel சவுண்டில் கொடுக்குற மாதிரி வரும். The words honest and heart do not have vowel as the first letter of the word, but these words begins with a vowel sound. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஹானஸ்ட்டும் அதே மாதிரியே பாருங்களேன், அந்த ஆனுக்கு பிஃபோராக இருக்க பின்னாடி இருக்கிற ஹானஸ்ட் அண்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹார் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, வவல் சவுண்டில் வரக்கூடிய இதாக கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த ரெண்டு ஹச்சுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வவல் சவுண்டை கொடுக்கும். ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஹானஸ்ட், ஹார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து வவல் சவுண்ட் அந்த AEIOU இதில் வரும். ஹா அப்படிங்கிறபோது நமக்கு வந்து அந்த ஏ சவுண்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆகும். Example, the book, books, the house, the houses, the table, tables, tree, trees, the fruit, fruits. These articles refer to particular noun. ஸோ இதெல்லாமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, particular noun. ஸோ the is called as definite article. நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம், the வந்துட்டு indefinite articleல வரும். Further, the can be added before singular and plural forms are nouns. ஆனால் இது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த the வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னா சிங்குலர் இதில் வரும். பட் ஆனால் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்லேயும் இந்த நவுனை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, புக்ஸ், புக், ஹவுஸ், ஹவுசஸ் அந்த மாதிரி வரும். எக்ஸாம்பிள், த மில்க். ஹியர் த மில்க் இஸ் யூஸ்ட் அன் ஆர்டிக்கல் பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இந்த மில்க் அப்படிங்கிறது வந்து நம்மளால மெஷர் பண்ணக்கூட முடியாத ஒரு இது. ஸோ அதனால் இது அன்கவுண்டபிள் நவுனில் வரும், இந்த த மில்க். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், a dozen of oranges, a battalion of soldiers. So general rules is a is used before singular nouns that are unspecified. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு இந்த ஏ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிங்குலர்லாம் கொடுத்துருக்காங்க வந்துட்டு. பட் ஆனால் அது வந்துட்டு என்னது ஸ்பெசிஃபை ஆகலை, எந்த இடத்துலையுமே அது ஸ்பெசிஃபைடாக வரல. பட் டசன் அண்ட் பேட்டலியன் டு நாட் ரிவீல் சிங்குலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் நவுன்ஸ், தீஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியும் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த சிங்குலர் நவுன் வந்து ஸ்பெசிஃபை இல்லாமையும் வரும். Since morning I am a bit worried. In the above sentence the article is before a class. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டிகல்ஸ் அதாவது ஆர்டிகல்ஸே வரல, பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க. சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். சன் வந்து ஈஸ்டில் உதிக்கும், வெஸ்ட்டில் மறையும். ஸோ அந்த மாதிரி. த நைட்ஸ் ஆர் ஷார்ட்டட் இன் த சம்மர் while they are longer in the winter. நைட் வந்து சம்மர் டைமில் அதிகமாக இருக்கும் வரத்துக்கு, பட் ஆனால் வின்டரில் சீக்கிரமாக வந்துடும் அந்த நைட் டைம். ஹியர் இஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் யூஸ் ரெஃபர் டு நேச்சுரல் ஃபினாமினன். ஸோ இதெல்லாம் இயற்கையாக நமக்கு நடக்கிற விஷயம். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, சம்மர் டைமில் சீக்கிரமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த மாதிரி நமக்கு நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது.
So now we can see first indefinite article. An article is a word used to modify a noun which is a person, place or object or idea. The indefinite articles நிச்சயமற்ற, அதாவது நம்ம வந்து எதிர்பார்க்காத ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த indefinite article. ஸோ அன்ஸ்பெசிஃபைட் அண்ட் ஸ்பெசிஃபைட். ஸோ இதில் பாருங்கள் அந்த and எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு கீழே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் indefinite articleனால் a and வரும். டெஃபினைட் ஆர்டிக்கலில் வந்துட்டு த வரும். ஸ்பெசிஃபைட் அதாவது குறிக்கும். அன்ஸ்பெசிஃபைட்னா நாட் மென்ஷன் அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்துட்டு இதை மாடிஃபை ஆர்டிகல்ஸ் டு மாடிஃபை எ நவுன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த நவுன் வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னா ஒரு பர்சனையோ அல்லது ஒரு பிளேஸ் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது ஒரு ஐடியா ஏதாவது எனி ஐடியா. ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணால் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். ஸோ இது வந்து பார்த்துருக்கோம். Indefinite article a and generally a or an used before singular countable noun. ஸோ பாருங்கள் இது வந்து சிங்குலரில் வர இதை வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு நவுன். ஏ அண்ட் வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எ புக், அ டேபிள், அன் ஆப்பிள் இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஒரு புக்கு, ஒரு டேபிள், அன் ஆப்பிள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியும். Usage of indefinite articles. If a word starts with consonant sound, we can use a before that. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கான்சனன்ட் சவுண்டோடு வரும். ஸோ வவல் சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட் இருக்குது. வவல் சவுண்ட் நம்ம எதுன்னு பார்த்தோம். வவல் சவுண்ட் இப்போ ஏபிசிடியில் 26 லெட்டர்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அதில் வவல் சவுண்ட் எது அப்படின்னா 25 லெட்டர்ஸ் இருக்குது. AEIOU. ஸோ அதை விட்டுட்டு வவல் சவுண்ட் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த 21 வேர்ட்ஸ் எதுவுமே நமக்கு வந்துட்டு 21 வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? So in the consonant sound we can use a before that. I need a dictionary. Here the word dictionary has a consonant sound D. ஸோ அந்த டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கான்சனன்ட் சவுண்ட். சே AEIOU இதுதான் நமக்கு வந்துட்டு வவல். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கான்சனன்ட் சவுண்ட். ஸோ அந்த டி இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிக்ஷனரி அப்படிங்கிற வேர்டு வந்து டி ஸ்டார்ட் ஆகுது. That is consonant sound. So we can use a D before the common noun dictionary. ஸோ இந்த ஏ வந்துட்டு ஒரு காமன் வேர்ட். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாம் ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு பேராகிராஃப் நார்மலாக ரீட் பண்ணும்போது பாருங்கள் தல ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஏல ஸ்டார்ட் ஆகும். எ மேன், ஸோ எ புக். ஸோ ஏதாவது ஒரு சம்திங் பேராகிராஃப் நீங்கள் ஒரு புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணும்போது ஸோ இஃப் த ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் த அல்லது ஏ இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். Some words that starts with vowels. சில வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வவலில் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் AEIOU. பட் இட் கவ்ஸ் கான்சனன்ட் தென் A is to be used there. பட் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஏ சவுண்டை கொடுத்து அந்த கான்சனண்ட்டை என்ன பண்ண வைக்கும், அது பண்ண வைக்கும். அ யூனிவர்சிட்டி, எ யூனியன், அ யூனிட், அ யூஸ்ஃபுல், அ யூரோப்பியன், a 1 rupee, a once famous player, a one-sided argument. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு இந்த ஏவை யூஸ் பண்ண வைக்கும். If a word starts with vowels or vowel sound and is to be placed before that word, an idiot. ஸோ இந்த வேர்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வவல்ஸோ அல்லது வவல் சவுண்டோடே ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல and வரும். an idiot, an accident. ஸோ அந்த பிஃபோர் நவுனை வந்து வச்சே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் முன்னாடி என்ன வேர்ட் வரும், வருமா, ஆன் வருமா, தா வருமா, அந்த மாதிரி. A word starts with consonant but it gives vowel sounds, then we have to use an. ஸ்டார்ட் வித் கான்சனன்ட் சவுண்டில் ஆனால் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கான்சனன்ட்ஸ் கிவ்ஸ் வவல் சவுண்ட். அதாவது இந்த கான்சனன்ட் சவுண்டே எப்படி இருக்கும் அப்படின்னா வவல் சவுண்டை கொடுக்கும் நமக்கு. தென் we have to use an. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா an யூஸ் பண்ணணும், ஏ யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஹார். ஸோ ஹார் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்தோம். அந்த இடத்துல நமக்கு ஹார் வந்துட்டு நமக்கு வந்து கான்சனன்ட் சவுண்ட். பட் ஆனால் அது வவல்ஸ் மாதிரி அந்த சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா and யூஸ் பண்ணோம். and hotel, and horse, historical, and heroic, and here. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். If a singular noun comes as complement in a sentence, then we can use a or an. She is an actress. She will be a dance next year.
ஸோ சிங்குலர் நவுன்ஸ், அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிங்கிளாக ஒருத்தரை பற்றி மட்டும் அது வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தி பற்றி அவளை பற்றி, அவள் வந்து ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ், அவள் ஒரு ஆக்ட்ரஸ், அவர் நடிகை. ஷீ வில் பி டான்ஸ் நெக்ஸ்ட் இயர், டான்ஸர் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்தில் டான்ஸராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒருத்தரை பற்றி மட்டும் நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல அல்லது ஆன் யூஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். சான்சஸ் மோர். To mention a particular group of people by a particular person, use a or an. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன். ஸோ எக்ஸாம்பிள் பர்சன், அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பிளேஸ், பர்சன்ஸ், ஸோ எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாத நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஆப்ஜெக்ட் ஆர் ஐடியா இது எல்லாமே வரும்போது இது பண்ணுவோம். A people should obey his teacher. ஸோ மீனிங் ஆல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது குரூப், ஒரு டீச்சர் கிளாஸ் ரூமில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? பீப்புள் இன் த சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே வந்து பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டீச்சரை மதிக்கணும், ஒபே பண்ணணும். A dog is faithful to his master. ஸோ மீனிங் ஆல் டாக்ஸ். ஸோ அங்கே இருக்க குரூப்பில் இருக்கிற இந்த டாக்ஸ்க்கெலாம் லீடருக்கு மரியாதை கொடுக்கணும். லைன் இஸ் டேஞ்சரஸ் அனிமல். மீனிங் ஆஃப் ஆல் லைன்ஸ். ஸோ இப்போ எல்லா லைன் காமனாகவே அந்த லைனை வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் அப்படின்னு நம்ம ஓவரால் இருக்கிற அனிமல்ஸையே நம்ம இந்த லைன்ஸையே நம்ம இடத்துல சொல்கிறோம், பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம். யூஸ் ஏர் அண்ட் பிஃபோர் த நேம் ஆஃப் த ப்ரொஃபஷன்ஸ். நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அ டீச்சர் அண்ட் என்ஜினியர். ஸோ நம்ம அவங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த சென்ஸ் அவங்களுடைய ஜாப். ஒரு ஜாப், ஒரு டெக்னீஷியன், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு மேனேஜர், அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், அல்லது ஆட் யூஸ் பண்ணி ஆகணும். திட் இஸ் டு பி கம்பல்சன் ஒன். He is a teacher. I am an engineer. Use a or an after some professionals like at or of 2 tables at a time. So 2 tablets at a time, அதாவது ஒரு டைமில் 2 டேப்லெட்ஸ் எடுக்கணும். பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் ஃப்ளை டுகெதர். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஆஃப் அப்படிங்கிறது இன்ஸ்டடாக போடுற ஒரு இது தான். நமக்கு அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற சம் ப்ரிப்போசிஷன்ஸ். அந்த ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் நம்ம ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியும். We have to use an abbreviations beginning with letters. அப்ரிவேஷன் நம்ம படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏவோட அப்ரிவேஷன் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி அந்த அப்ரிவேஷன் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ கம்பல்சன் ஒன். ஷீ இஸ் அன் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஷீ இஸ் அன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எம்பி, எம்எல்ஏ, எம்எல்ஏ அண்ட் எஸ்எஸ்எல்சி. ஸோ இந்த மாதிரி ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். FHLMNRS அண்ட் எக்ஸ் இந்த லெட்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது கம்பல்சரியாக we can யூஸ் அண்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். So next, if a sentence has a keywords like one, any, every, certain, then use a or an. ஸோ இந்த ஒன், எனி, எவ்ரி, செர்டைன் இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாவே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ அல்லது an யூஸ் பண்ணணும். He own a car and 2 taxis அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பாருங்கள், 1 கார் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம 1 கார் தான் மென்ஷன் பண்ணுது வந்துட்டு. பட் ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுங்க, 2 taxis. He own a car and 2 taxis. அதாவது வந்துட்டு அவருக்கு ஒரு கார் இருக்குது, 2 டாக்ஸி இருக்குது. ஸோ தட் இஸ் அந்த இடத்துல 1 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இதை குடிக்குது. ஸோ யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. A girl has come to see you, certain. ஸோ certain in the sense அந்த கேர்ள் உன்னை பார்க்க வராங்க எதேச்சியா அப்படின்னு சொல்லும்போது வரும் a or an. I is to be used before a few and little. I have a few rupees. He received a little money from his friend. ஸோ இது வந்து few little வரும்போது நம்ம a யூஸ் பண்ணணும். a or an comes after the verb to be called. ஸோ இட்ஸ் கால்டு remote, இட்ஸ் கால்ட் an umbrella. ஸோ to be called அதாவது வந்து நமக்கு அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு டொனேட் செர்டைன் குவான்டிட்டி, நம்பர், ஸ்பீட். ஸோ எனி குவான்டிட்டி, ஏதாவது ஒரு கிலோ 2 கிலோ அப்படின்னு வரும்போது ஏ யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் வரும்போது நம்ம இடத்துல ஐ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வாட் வில் லவ்லி ட்ரெஸ். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு நம்ம பர்டிகுலராக வந்துட்டு எக்ஸாம்பிளரி சென்டென்ஸ் ஏ அண்ட் யூசஸ் இக்ளோர் கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நம்மளும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஏ அல்லது and யூஸ் பண்ணோம். இட் இஸ் indefinite article is over. நெக்ஸ்ட்டு we can see definite articles. ஸோ இது டெஃபினைட்டாக நிச்சயமாக அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று. we can use article the before oceans, rivers, newspaper, hills, gulf, peaks, states, banks, forests, etc. ஸோ இந்த மாதிரி தட் இஸ் த காமன் பிளேசஸ். தட் இஸ் ஒரு பிளேஸையோ அல்லது ஒரு இடத்தையோ இது பண்ணும்போது யூசேஜ் ஆஃப் த யூஸ் பண்ணும். ஸோ பிஃபோர் ஓஷன்ஸ், ஸோ ஓஷன்ஸ், ரிவர், நியூஸ்பேப்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் ஓஷன், த கங்காஸ், த டைம்ஸ் இந்தியா, த தினத்தந்தி, த தினமலர், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது த யூஸ் பண்ணணும். பிஃபோர் த யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ் த யூஸ் டு பி யூஸ் த சன், த மூன், த எர்த், இதெல்லாம் நம்ம சொல்லும்போது த யூஸ் பண்ணணும். த ஷுட் பி யூஸ் பிஃபோர் அட்ஜெக்டிவ் இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ த வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஃபோர் அட்ஜெக்டிவ்க்கு டெஸ்கிரைபிங் வேர்ட்ஸுக்கு முன்னாடி, அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷேக்ஸ்பியர் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரமாட்டிஸ்ட். ஸோ ஷேக்ஸ்பியர் அவர் வந்துட்டு இங்கிலீஷ் நாடக ஆசிரியர். we can use the before parts of human body. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் நம்ம வந்துட்டு இந்த த யூஸ் பண்ணுவோம். த ஹெட், த ஏர், த சீக், த லிப், த ஹேண்ட், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி யூஸ் பண்ணும்போது த வந்து யூஸ் பண்ணணும். இன் அ பேராகிராஃப் டு மென்ஷன் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் ஐடியா த பிஃபோர் தட் வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு பேராகிராஃப், ஒரு புக்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் புக்ஸ் எடுத்து லைப்ரரி போயிட்டு நீங்கள் ஒரு புக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் லெட்டர் த அப்படிங்கிற வேர்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த புக்கில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய லெட்டராக இருக்கும் அந்த த வேர்டு அப்படிங்கிறது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. He gave me knife and soon the knife was not sharp. அது அந்த நீஃப் எனக்கு வந்து கொடுத்தாங்க. நீஃப் கத்தியும் ஸ்பூனும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கத்தி வந்துட்டு எனக்கு ஷார்ப்பாக இல்லை. டு மென்ஷன் பர்டிகுலர் பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பிளேஸ் த பிஃபோர் தட் வேர்ட். அதாவது ரெண்டு பர்சனை சொல்லும்போது வந்துட்டு அங்கே வந்துட்டு த வரும். த பென் யூ வாண்ட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். திஸ் இஸ் த பர்ஸ் விச் ஐ லாஸ்ட் எஸ்டர்டே. ஸோ அந்த ரெண்டு பர்சனை மென்ஷன் பண்ணத்துல த யூஸ் பண்ணி ஆகணும். அவங்களுடையது, இவங்களுடையது, அந்த த. When a singular noun is used to represent a whole class, the before that noun, the parrot is a clever bird. So all parrots, எல்லா parrotமே, எல்லா கிளிகளையும் அவங்க சொல்கிறாங்க கிளவரான பேர்டு. இப்போ ஃபாக்ஸ் இஸ் கன்னிங் அனிமல். ஸோ ஃபாக்ஸ் அப்படி இந்த நரி வந்து ரொம்ப ஒரு கன்னிங்கான ஒரு பேர்டு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. The should not be used before a man or woman. ஸோ ஒரு மேனோ ஒரு விமனோ குறிக்கும்போது அந்த த மேன், த விமன் அப்படின்னு சொல்லக்கூடாது. த மேன் இஸ் மார்ட்டல், தட் இஸ் ராங் ஒன். மேன் இஸ் மார்ட்டல், த வந்து யூஸ் பண்ணக்கூடாது, தட் இஸ் ராங். ஸோ டு மென்ஷன் த டேட் ஆஃப் மந்த் த ஆர்டினல் நியூமரல் அட்ஜெக்டிவ் த பிஃபோர் வேர்ட். த 7th March, த 13th December. இந்த எங்கேயாவது ஒரு ஆத்தர் இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸில் நீங்கள் பாருங்கள், ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரைட்டரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டு மென்ஷன் த ஹோலி லுக்ஸ் யூஸ் த பிஃபோர் தட் வேர்ட். ஹோலி புக்ஸ்னால் நம்ம வந்து பார்ப்போம். இது நம்ம ஹிந்துவில் இருக்கக்கூடியது எதுனா இந்த பகவத்கீதா, இந்த ராமாயணம், இந்த மாதிரி புக்கெலாம் நமக்கு வந்து ரொம்ப ஹோலி புக்ஸ். அதே மாதிரியே கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பைபிள். இதை முஸ்லீமில் பார்த்திங்கன்னா குரான் அந்த புக்கு மாதிரி சொல்லுவாங்க, த குரான். ஸோ அதில் வந்து த யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். இஃப் த யூஸ் ஆத்தர் நேம் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த புக் நாட் யூஸ் பிஃபோர் தட். த வால்மீகிஸ் ராமாயணா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வால்மீகிஸ் ராமாயணா. ஸோ பிஃபோர் ஒரு பேருக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேருக்கு முன்னாடி த யூஸ் பண்ணி த கிஷோர், த கண்ணன் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி தான் வருமே தவிர த யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் வேர்ட்ஸ் த ஷுட் நாட் பி யூஸ். இன் some cases we can use the some word to mention the language as well as people of the country. In such use before the people, not before language. ஸோ அந்த இது ஃபார் பீப்புள், அதாவது கண்ட்ரியில் வரலாம் வந்துட்டு. ஸோ பாருங்கள், சைனா அப்படிங்கிறது கண்ட்ரி, சைனீஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய லாங்குவேஜ். ஸோ த சைனீஸ் பீப்புள், அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லும்போது அந்த பீப்புளை குறிக்கும் போது த சைனீஸ் யூஸ் பண்ணலாம். இங்கிலாந்து வந்து கண்ட்ரி, இங்கிலீஷ் அவங்களுடைய லாங்குவேஜ். த இங்கிலீஷ் அப்படிங்கிறபோது த இங்கிலீஷ் பீப்புள் அப்படிங்க வரும்போது சொல்லலாம்.
ஸோ நவு நேஷனுக்கு முன்னாடி வரக்கூடாது. அமெரிக்கன்ஸ் ஆர் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடாது. த அமெரிக்கன்ஸ் ஆர் ரிச் பீப்புள் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் சென்டென்ஸில். இஃப் டூ ஆக்ஷன் சேஞ்ச் த சேம் ரேஷியோ டு கம்பேர் த ஆக்ஷன் தட் இன் த சென்டென்ஸ். அதாவது வந்து ரெண்டு இடத்துல நமக்கு வந்து இதாகும். கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு நம்ம த யூஸ் பண்ணலாம். டு மோர் யூ லேர்ன், த மோர் யூ லேர்ன் த மோர் நாலேஜ் டு யூ கேதர். ஸோ நீங்கள் நிறையா நிறைய படிச்சிங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் உங்களுக்கு வரும், கேதர் ஆகும். த சூனர் யூ கோ த சூனர் யூ வில் பி பேக். நீங்கள் வேகமாக போனீங்க அப்படின்னா அவங்க உங்களே ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஸோ பேக், உங்கள் கம்மிங் பேக், பின்னாடி வருவாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினைட் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒமிஷன் ஆர்டிக்கல். ஜஸ்ட் நம்ம இதுக்கு ரெண்டுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தான் இந்த ஒமிஷன் ஆர்டிகல்ஸ். எங்கெங்கே யூஸ் பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது. பிஃபோர் த ப்ளூரல் நவுன் இன்டெஃபினைட் ஆர்டிகல் ஷுட் நாட் பி யூஸ்டு. அதாவது ப்ளூரல் நவுனில் வந்துட்டு இந்த டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் அ லாயர் அப்படி இது ரைட்டான சென்டென்ஸ். தே ஆர் லாயர்ஸ் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ராங் ஒன். ஸோ தட் இஸ் சிங்குலர் நவுனில் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூரல் நவுனில் நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ சிங்குலர் நவுனை வந்துட்டு இது பண்ணலாம், பட் ப்ளூரலில் வரக்கூடாது. ஆர்டிகல் ஷுட் பி நாட் பி யூஸ்ட் பிஃபோர் த அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஆர்டிகல்ஸ் நமக்கு வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனில் வராது. ஹீ நீட்ஸ் அட்வைஸ், ஹீ நீட்ஸ் அண்ட் அட்வைஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ஹீ நீட்ஸ் அட்வைஸ், அந்த இடத்துல அன்கவுண்டபிள் நவுனில் வராது. ஸோ we can see a piece of, bit of, sheet of, slice etc. இதெல்லாம் uncountable noun. I want piece of cake, I want sheet of paper. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ். Article should not be used before the breakfast, dinner, supper when it comes normally. We have breakfast at 9 AM. பிரேக்ஃபாஸ்ட்னா மார்னிங் சாப்பிட்றது, டின்னர்னா நைட் சாப்பிட்றது, சப்பர் இந்த சென்ஸ் நமக்கு லஞ்ச். ஸோ ஐ வாஸ் இன்வைட்டட் டு டின்னர். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ், தே கேவ் எ குட் டின்னர். ஸோ அந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஸோ இது நமக்கு காமனாக ஒரு தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த ஒமிஷன் ஆர்டிகல்ஸ் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த த வந்து யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ எங்கெங்கே நமக்கு வந்துட்டு த யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம டெஃபினைட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்ததை இங்கே ஒமிஷன் ஆர்டிகல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஓவர். ஸோ ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், அண்ட் த இதை தான் நமக்கு ஆர்டிகல்ஸ். ஸோ இது எங்கே இதோட யூசஸ் இருக்குது அண்ட் அன்யூசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இதுக்குள்ளே பார்த்தோம். Okay cuties, this lesson is over. Next class we can see next video then topic. Okay cuties, thank you.